புதிதாக ஏற்படுத்தினீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, கடந்த ஆண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல எங்களை கர்த்தாவே வேரூன்ற நீர் செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி ராஜா. சத்தியத்துக்குள்ளாக கர்த்தாவே, உம்முடைய அன்புக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளாக நாங்கள் வேரூன்றும்படியாக நீர் கிருபை செய்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் வேரூன்றினது மாத்திரமல்ல, எங்களை கர்த்தாவே பூத்து காய்த்து கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்தீரே, அந்த நல்ல தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலும் கர்த்தாவே எங்களை நீர் ஆசீர்வதித்து பூத்து கொழுங்கும்படியாக செய்து, எங்களுடைய குடும்பங்கள் மத்தியிலும், உற்றாருடைய மத்தியிலும், சுற்றாருடைய மத்தியிலும் கர்த்தாவே நீர் எங்களை பூத்து குலுங்கும்படியாக செய்து, அதற்காக நன்றி ராஜா. மருத்துவர்கள் கைவிட்ட போதிலும் எங்களை நீர் கைவிடாதபடி நேசித்த நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 ராஜா. செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த வேலை முழுவதுமாக நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ராஜா. நாங்கள் அல்ல, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டாம். மனுஷனுடைய வார்த்தைகளோ, மனுஷனுடைய செயல்களோ, மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களோ அல்ல ராஜா. இந்த வேலை, இந்த நாள், இந்த வேலை முழுவதுமாக உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டாம். நாங்கள் சிறுகவோ நீர் பெருகுமாக இருங்க ராஜா. கர்த்தாவே, இந்த ஊழியங்களிலும் கூட எங்களை நாங்கள் தாழ்த்தி உமக்காக நாங்கள் கர்த்தாவே ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ராஜா, அவர்களையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும், வழி நடத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? ஆமென். சத்தம் வரல, பக்கத்துல உள்ள சத்தம் அதிகமா வருது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. உள்ளம், உங்களுடைய உள்ளம் சந்தோஷமா இருக்குது. ஆனா உங்களுடைய சரீரம் கொஞ்சம் சோர்வா இருக்குது, அப்படின்னா ஹல்லேலூயா. ஓகே. சோ கடந்த ஆண்டு முழுவதுமாக தேவன் நம்மளை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். அதற்காக நம்ம நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த புதிய ஆண்டு தேவன் எத்தனையோ பேரு 2025 ஆண்டுல இருந்தவங்க அநேகமான பேரு 2026 இல்ல. நமக்கே தெரியும். கூட வேலை செய்யறவங்க, சொந்தம் பந்தம், உற்றார் உறவினர் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2025 ஆண்டை துவக்கினவர்கள் 2026 ஆண்ட துவக்கத்தை அவர்கள் என்ன செய்யல, காணல. ஆனா தேவன் நமக்கு இந்த 2026 ஆண்டின் துவக்கத்தை அவர் காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ காண செய்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். சோ நம்ம நன்றி பலிகள் செலுத்துவோம் என்ற பாடல்களை வாய்களை திறந்து நம்ம பாடுவோம். நன்றி பலி செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆலயம் வந்ததே நம்ம நன்றி செலுத்துவதற்காக. கூடி வந்த காரணம் நன்றி பலி செலுத்துவதற்கு. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உண்மை போற்ற வந்தோம். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி செலுத்த வந்தோம். நம்மை வரவா அவர் கிருபை என்னை எதுவுரைக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை வரவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். உடன்படிக்கை
உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்து நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர், உண்மையுள்ளவர். இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மளை உடன்படிக்கையோடு காத்து வழி நடத்துவார். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்து என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்து என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோர், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோர், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போதும் சேட்டைகளினாலே என்னை மறைத்து, சங்கீதம் 91 தேவன் சொல்லுகிற பிரகாரமாக தூதர்களை அனுப்பி நம்மளை காப்பாற்றுகிற நல்ல தேவன், நமக்கு உதவி செய்கிற நல்ல உதவியாளர். என்னை சூழ்ந்த போது என்னை மறைத்து அதைகளெல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சிந்தைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை துதிக்க வந்தோர். தேவைகள் நெருக்கி நின்ற போதிலும் அற்புதமாக நம்மளை பெருக செய்து, எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ அப்பெல்லாம் ஒரு பெருக்கம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது தன்பாதையே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்ணாடியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். இன்னொரு முறை நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செய்த நன்மைக்கான
செலுத்த வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. ஹல்லேலூயா. அந்த பாடலோட வரி இவ்வாறாக சொல்லுது, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா இல்ல, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நம்ம மேல வைத்த கிருபையை எண்ணிதான் நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ துதிக்க இங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் இப்படி வந்துருங்க. அடுத்த பாடலாக, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சாராளுடைய சம்பவம் ஞாபகத்துக்கு வரணும். அதான், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்வு. உங்களோட வாழ்வுல எது நம்மளை விட்டு விலகி போனாலும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும், நம்பினோர் நம்மளை கைவிட்டாலும், மலை போல நம்பினவங்க உங்களை விலகி போனாலும், அவருடைய கிருபை, அவர் இரக்கம் நம்மளை என்னைக்கும் மாறாது. ஹல்லேலூயா. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், நல்ல ஒரு தந்தவர் நமக்கு. அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், கரங்களை தட்டு. பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மளை ஜெயமாக மாற்றினார் யெகோவா நிசி. அவர் நம்மோடு கூட வருபவர், நமக்கு முன்பு அல்ல, நம்மளோடு கூட வருபவர் அவர். யெகோவா ஷம்மா, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் அவரே என்றுமே போதுமானவர். நல்ல ஒரு வரிகளோடு உணர்ந்தவர்களாக நம்ம பாடுவோம். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில்
யெகோவா ராஃபா அந்த சுகமானவர். 2026 வருஷத்துல தேவன் உங்களுடைய முட்களை எடுத்து போட்டது மாத்திரமல்ல, உங்களுக்கு சுகத்தையும் தரக்கூடியவர். அவரே நம்மளுடைய நல்ல மேய்ப்பர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொன்ன பாடின பாடல எத்தனை பேர் உணர்ந்தவர்களாக, நிச்சயம் மலைகளே விலகி போனாலும் நேசரனோடு இருக்கிறான்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அடுத்த ஒரு பாடலை பாட போறோம். இது இன்னைக்கு பாடுற பாடல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்பதாக அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்த சத்தியத்துல இருந்து தான் எடுத்திருக்கோம் பாடலை. இந்த 2026 வருஷத்துல நீங்க கூட யோசித்திருக்கலாம், என்னோட இயலாமையில நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு. ஆனா அழகான ஒரு பாடல் சொல்லுது, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். என்னோட இயலாமையில என் நண்பர்கள் செயல்படுவான்னு சொல்லல அந்த பாட்டு. என்னோட இயலாமையில என் தகப்பனார் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லல. என்னோட இயலாமையில் அவர் செயல்படுவார். அவர் செயல்பட்டார்னு சொன்னா என்னோட இயலாமை இல்லாமையா போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் என்னை விலகாதிருக்கும். நான் போனேன், பரிவாரத்தோடு என்னை கூட்டிட்டு வந்தாரு. அவரால மட்டுமே இது முடியும். என்னையும் போஷிப்பது நிச்சயம். புஷ்பங்களை
உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை சத்தத்தை உயர்த்தி என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டு. இன்னொரு முறை என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? செய்தி சர்வஞானியே காரியம் செய்து சர்வஞானியே எத்தனை பேத்தால சொல்ல முடியும்? எத்தனை பேத்தால சொல்ல முடியும்? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். இந்த 2026 வருஷத்துல ஏன் சொன்னா என்னோட வாழ்க்கையில கடந்த ஆண்டு முழுவதுமாக கிரகிக்க முடியாத நன்மைகள் எனக்கு செய்தவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்தவர், என்னுடைய சுய மூளைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தார் அவர். அல்லேலூயா. மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை நீக்குவது உமக்கு எமக்குறாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. மலைகளே பெயர்கள் என்று சொன்னார், என் தடைகள் உமக்கு ஏமாத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் இந்த 2026 வருஷத்துல நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு முறை நம்ம ஒரு ஜெபசிந்தையோடு கூட அந்த வரிகளை, நல்ல வரிகளை இன்னும் ஒரு முறை நம்ம பாடுவோமா? ஏதாகிலும் எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் வாய்க்கல. இந்த 2026 வருஷத்துல முதலாவது வாரத்துல வாய்களை திறந்து அவருக்கு ஒரு அறிக்கை இடுவோமா? இந்த அறிக்கை 2026 வருஷம் முழுவதுமாக நம்மளை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து உண்டா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இன்னும் சத்தத்தை உயர்த்தி என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? காரியம் செய்தி சர்வஞானியே. சத்தத்தை உயர்த்தி உணர்ந்தவர்களா பாடுமா? காரியம் செய்தி சர்வஞானியே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு
வாக்குத்தத்தத்தை மலைகள் விலகி போனாலும் உம்முடைய கிருபை விலகாதுன்னு சொன்னேன். மலைகளை நாங்கள் பெயர்ப்போம் என்று சொன்னால் எங்களுடைய தடைகள் உமக்கு எம்மாத்திரம் என்ற நல்ல ஒரு நல்வார்த்தையினால் எங்களை நீர் தேற்றினீர். இந்த வேளையிலும் கூட ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டபடினா அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோமா? கடந்த வருடம் முழுவதுமாக நம்மளை காத்தாரு. இந்த வருடத்தில் ஒரு புது பலனை நமக்கு கொடுத்தாரு. குடும்பத்திலும் வேலையிலும் தேவைகளும் எதிர்காலத்திலும் சமாதானம் பாதுகாப்புன்னு அநேக காரியங்களை நமக்கு அறிவிக்காத காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026 முதலாவது வாரத்துல நம்ம திருவிருந்துக்காக கடந்து வந்திருக்கிற நம்ம நிச்சயம் நம்ம ஒப்பு கொடுத்த ஒரு சிந்தையோடு கூட நம்ம தேவனே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தினது மட்டுமல்ல, எங்களை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க. எந்த உலக சிற்றின்பம் எங்களை ஆளுகை செய்யாதபடி, வேற எந்த அந்தகார சக்தி எங்களை ஆளுகை செய்யாதபடி நீரே ஆளுகை செய்ய. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நீங்களே கேட்பீங்களா? தேவனுடைய சமூகத்துல வாயை திறங்களா? வாய்களை திறங்களா? ஒரு நிமிடம் வாய்களை திறங்களா? வாய்களை திறந்து கர்த்தாவே, இந்த ஆண்டு முழுவதுமாக இன்னைக்கு நீர் எப்படி எங்களை ஆளுகை செய்கிறீரோ அதே போல கர்த்தாவே தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவரே எங்களை நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்கப்பா சொல்லி அவரை நோக்கி ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து நம்ம கேட்போமா? செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, என்னோட நினைவெல்லாம் உண்மையே சாரட்டும். என்னுடைய பேச்சு மற்றவங்களை பத்தி அல்ல ராஜா, உண்மை பத்தியே நாங்க பேசணும். வழி நடக்கும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீர் எல்லாம் துடைப்பவரே, கண்ணீர் எல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன்
அந்த அடுத்த லைன் சொல்லுது, புதிதாக்கும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும், உருவாக்கும், பண்படுத்தும், பயன்படுத்த. எல்லாம் வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை வாசித்து அறிக்கையிட்டு பிற்பாடு நம்ம பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லுவோமா? புதிதாய் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும், உருவாக்கும், பண்படுத்தும், பயன்படுத்தும்பா. இந்த 2026 வருஷத்துல என்ன நீங்க புதிதாக்கி பரிசுத்தமாக்கி புதுப்படைப்பாய் மாற்றுவது மட்டுமல்ல, என்னையே உடைத்து உருவாக்கி பண்படுத்தி பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்த சிந்தையோடு கூட பாடுவோமா? புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும், உருவாக்கும், உடைத்து விடும், உருவாக்கும், பயன்படுத்தும், பயன்படுத்தும். உனக்காக என்ன பயன்படுத்துங்கப்பா. பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. இன்னொரு முறை நம்ம பாடுவா? புதிதாக்கும் பரிசுத்தரே பரிசுத்தர். உணர்ந்து உணர்ந்து பாடுவோம். புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. என்னை உழைத்து விடும், உருவாக்கும், பண்படுத்தும், பயன்படுத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. எங்களை நீராளுக செய்யுங்கப்பா, எங்களை நீராளுக செய்யுங்கப்பா. என்னை முற்றிலுமாக உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிற ராஜா, என்னை நீங்க பயன்படுத்துங்கப்பா, என்னை நீர் பயன்படுத்துங்கப்பா, என்னை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. பயன்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க, பண்படுத்துங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லி நடந்து நம்ம சொல்லுவோம். இந்த அருமையான வேலையில, இந்த அருமையான ஆராதனை வேலையில நீர் எங்களோடு கூட ஆவியானவரே இடைப்பட்டீர் ராஜா, எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இடைப்பட்ட நல்ல தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய பேச்செல்லாம் வீண் பேச்சாக அல்ல ராஜா. எங்களோட பேச்செல்லாம் உண்மையே சார்ந்த பேச்சாக, எங்களோட வாய்களை நாங்கள் உமக்காக விருத்த சேதனம் செய்ற ராஜா. எங்களோட வாயில ஒரு அக்கினியை நீங்க போடுங்கப்பா, ஒரு அக்கினியை போடுங்க. 2026 வருஷத்துல எங்களோட வாய் உமக்காக மாத்திரம் அதை கர்த்தாவே எழும்பட்டும், உமக்காக மாத்திரம் அது எழும்பட்டும் ராஜா. எங்களோட வாயை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களோட வாயை நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, பழைய மனிதனுக்குள்ளாக பழைய மனிதனுடைய தோற்றங்களோ பழைய மனிதனுடைய தன்மைகளோடு கூட இந்த 2026 வருஷத்துல நான் நுழையக்கூடாதப்பா. இந்த ராபோஜனத்திலேயே நான் நுழையக்கூடாதப்பா. என்ன நீங்க புதிதாக மாற்றுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் சொல்லி வசனம் சொல்லுகிறா. கர்த்தாவே, நாங்க புது சிருஷ்டியாக, எழுத்தின்படி அல்ல ராஜா, நாங்கள் உணர்வின்படியாக புது சிருஷ்டியாக உம்முடைய ரத்தத்தையும் கர்த்தாவே உம்முடைய சரமாகிய அப்பத்தையும் நாங்கள் புசிக்கும் பொழுது கிறிஸ்துவாகவே நாங்கள் மாறுகிறோம் ராஜா. கர்த்தாவே, கிறிஸ்துவாகவே மாறுகிறோம். மரித்த கிறிஸ்துவை கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய உயிருக்குள்ளாக, எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக ஜீவனுள்ள கிறிஸ்துவாக பிரதிபலிக்க நீர் எங்களோடு கூட ஆளுகை செய்யுங்கப்பா. நீர் எங்களோடு கூட ஆளுகை செய்யுங்க. இன்னும் ஒரு முறை நம்ம புதிதாக்கும் பரிசுத்தரே என்று ஒரு ஒப்பு கொடுத்து இன்னும் ஒரு முறை அந்த பாடலை பாடுவோமா?
காக்கும் பரிசுத்த உணர்ந்தவர்களாக ஒப்பு கொடுங்க. புதுப்படைப்பாய் மாற்றுமையா புதிதாகும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா அவர் பரிசுத்தர் தான். ஆனா அந்த பரிசுத்தர்கிட்ட நம்மளை நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? அந்த பரிசுத்தர்கிட்ட நம்மளை எப்படிப்பட்ட ஒரு பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? நோவா பலியா சுகந்த வாசனையா முகர்ந்து கொள்ளும்படியாக தேவன் இறங்கினார். இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய இந்த பலிய தேவன் முகர்ந்து கொள்ளும்படியாக அவர் இறங்கி வருவாரா? அவர் இறங்கி வருவாரா? வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்துல ஊற்றுங்க. வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்துல ஊற்றுங்க. அப்பா, இந்த வருடம் முழுவதுமாக நீ எங்களை தேடி இறங்கி வாங்க ராஜா. மோசையோடு கூட நீ சொன்னீரு, நான் உன்னோடு கூட இருப்பேன்ட்டு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீர. அந்த வசனத்தின் வழியாக எங்களோடு கூட இந்த 2026 வருஷம் வாங்கப்பா. நீர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, இனி குத்துற முள்ளும் தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெருஞ்சலும் இனி காணப்படாது, நீக்கி போடுவேன் என்று சொன்னீரே. அந்த வசனத்துக்கு இணங்க எங்களுடைய கர்த்தாவே முள்களை நாங்க தெரியாம ஏற்படுத்தி கொண்ட அந்த முள்ள எங்களிடத்துல இருந்து நீங்க நீக்கி போடுங்கப்பா, நீக்கி போடுங்கப்பா. இனி எங்களோட வாழ்க்கையில இந்த முள் வராதபடி எடுத்து போடுங்கப்பா. நீர் முள்ள மட்டும் அல்ல ராஜா, முள்ள மட்டும் நீர் எடுத்துப்படுகிறவர் அல்ல, எங்களுடைய காயத்தையும் கட்டுகிறவர் ராஜா. கர்த்தாவே, சமாதானமான நாட்களாக இந்த 2026 வருஷத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிற ராஜா, நாங்க நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாக்குத்தத்தத்துக்கு இணங்க நீர் சொன்ன கர்த்தாவே இழந்த அனைத்தையும் நாங்க இன்னும் இந்த வருஷத்துல நாங்க திருப்பிக் கொள்ள போகிற ராஜா. கர்த்தாவே, திருப்பிக் கொள்ள போகிறோம். எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய சமாதானம், எதையெல்லாம் நாங்க கர்த்தாவே தட்டுமாறி இழந்தோமோ அந்த இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் இந்த 2026 வருஷத்துல திரும்பவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம். நாங்க விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? நாங்க திருப்பி கொள்ள போகிற அந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே, அது ஒரு டெம்பரரி அல்ல ராஜா, அது 1 மாதம் காரியம் அல்ல, அது 2 மாத காரியம் அல்ல, அது 3 மாத காரியங்கள் அல்ல, அது தொடர்ந்து நித்தியமாக. கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தைகள், அவன் தோட்டத்தை நட்டு வச்சுக்கிட்டு போவானா? தேவன் சொல்றாரு, நீ தோட்டத்தை நட்டு வைப்ப அப்படின்னா தேவன் சொல்லக்கூடிய காரியம், வீட்டை கட்டுவன் சொன்னா என்னோட தலைமுறை தோறும் நான் பெற்றுக்கொண்ட, நான் திரும்பவும் பெற்ற ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய தலைமுறை தோறும் அது இருக்க போது நல்ல வார்த்தை கொடுத்தீரே. நன்றி ராஜா. வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 செலுத்துவோமா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவன் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுத்தமைக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? தேவனோடு கூட உங்களுடைய உடன்படிக்க ஏற்படுத்தி அப்பா பிதாவே என்று அழைத்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லி வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோமா? இந்த ஆராதனை முடிவுக்குள்ளாக நம்ம ஒரு விஷயம் நன்றி செலுத்தி தேவனுடைய சமூகத்துல கடந்து போவோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு தான் தெரிந்திருக்கும் அந்த ஹிடன்
அந்த ஹிடன் சீன் என்னன்னு உங்களுக்குள்ள அதான் தெரிஞ்சிருக்கும். தேவனுடைய சமூகத்துல கர்த்தாவே இந்த பரிசுத்த ஆராதனைக்குள்ளாக நான் பரிசுத்தப்படணும் ராஜா. எனக்குள்ளாக வெளியில சொல்ல முடியாத பாவங்கள் இருக்கும் ராஜா, வெளியில சொல்ல முடியாத பாவங்கள் இருக்குமானால் அறிக்கையிடுங்க. தேவனுடைய சமூகத்துல அறிக்கையிடுங்க. இன்னைக்கும் கர்த்தாவே நீர் எங்களை சுத்திகரிங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து கேளுங்க. எல்லாரும் உங்களுடைய சத்தம் தேவனுடைய சமத்தை எட்டணும். ஹல்லேலூயா. ஏதோ நாங்க வந்தோம் பாடுனோம் தேவ செய்தியை கேட்டோம் அப்படி அல்ல, உங்களுடைய சத்தம் தேவனுடைய சமத்தை எட்டணும். தேவன் இன்றைக்கு உங்களோட சத்தத்தை கேட்டு இறங்கி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் தேவனுடைய சமத்துல ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமத்துல ஒப்பு கொடுங்க. வாய்களை திறங்க. உங்களுடைய சத்தம் மாத்திரம் தான் இப்ப வேணும். எல்லாரும் யாரையும் பார்க்காதீங்க. யாரையும் பார்க்காம இந்த ஆராதனை முடியறதுக்கு முன்பதாக ஒரு 3 ஒரு 5 நிமிடம் தேவனோட சமத்துல தனிப்பட்ட முறையில நீங்க தேவனோட பேசக்கூடிய இடம் தாங்க சபை. சபைங்கிறது நீதிமான்களின் விருந்துச்சாலை அல்ல சபை. நீதிமான்களின் விருந்துச்சாலை அல்ல சபை, பாவிகளின் மருந்துச்சாலைங்க சபை. பாவிகளாகிய நமக்கு தாங்க இந்த சபை. இந்த பாவத்தெல்லாம் அறிக்கையிடுங்க. அவர் நம்மளை இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டியாக அவர் படைக்க போறாருங்க, ஒரு புது சிருஷ்டியாக மாற்ற போறாருங்க. அதனால வாய்களை திறந்து தேவனோட சமூகத்துல உங்களோட அந்தகார பாவங்கள் இருக்குமானால் பகிரங்கமா நீங்க தேவனோட சமூகத்துல அறிக்கையிடுங்க. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. இந்த 2026 வருஷம் இந்த முதல் ஆராதனை வேளையில உங்களை முழுவதுமாக தேவன் சுத்திகரிக்க வேண்டாம். சுத்திகரித்தாதான் 2026 வருஷத்துல பொன்னாக நீங்க விளங்க முடியும். இன்னும் தேவனுடைய சமூகத்துல உறவாடுங்க. இன்னும் தேவனுடைய சமூகத்துல நீங்க உறவாடுங்க. வாய்களை திறனுங்க. நீங்க இன்னைக்கு வாய்களை திறக்கலனா உங்க தலைமுறைகளுடைய ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க. இன்றைக்கு நீங்க உங்க தலைமுறைகளுக்காக இன்னொரு விசை தேவனுடைய சமூகத்துல வாய்களை திறங்கலாம். உங்களோட தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்ல தேவனுடைய சமூகத்துல கேளுங்க. இந்த 2026 வருஷத்துல வாய்களை திறந்து கேட்போம். கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம இருக்கட்டும். மனுஷனிடத்துல நம்ம கேட்க போறதல்ல, மனுஷனிடத்துல நம்ம கேட்க போறதல்ல, தேவனோட சமூகத்துல நம்ம கேட்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையில எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். நன்றி ராஜா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி நீர் சுத்திகரித்தீர் கர்த்தாவே. நன்றி ராஜா. உம்முடைய கர எங்களை தேற்றினமைக்காக நன்றி ராஜா. மீதமான வேலையை உம்முடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் கர்த்தாவே ஒவ்வொரு வேலையில நீர் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து சமர்ப்பித்து நாங்கள் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.